புதுவை பிரதேசம் காரைக்கால் ஜீவானந்தம் வீதியில் வசித்து வருபவர் சரண்யா ரகுராமன். இவர் நெடுங்காடு அடுத்த பண்டாரவளை கிராமத்தில் பருத்தி சாகுபடி செய்து பராமரித்து வருகிறார். இந்நிலையில் காரைக்காலிலிருந்து பராமரிப்பு பணிக்காக நெடுங்காட்டிற்கு தனது இருசக்கர வாகனத்தில் செல்லும் வழியில் மேலக்கா சாக்குடி அருகே சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் 2 நபர்கள் பின்தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. சரண்யாவை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த சுமார் 9 சவரன் தாலி சங்கிலியை அறுத்து விட்டு தப்பியோடி சென்றுள்ளனர். இதையடுத்து அவர் இச்சம்பவம் குறித்து நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் பழனிவேலு உத்தரவின் பேரில் நிலைய ஆய்வாளர் பிரவீன்குமார், ராமு மற்றும் உதவி ஆய்வாளர் குமார் தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைத்து வாகன எண் மற்றும் இணையவழி தொழில்நுட்ப கருவிகள் உதவியோடு வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பகோணத்தை சேர்ந்த முத்தமிழரசன் மற்றும் முத்து ஆகியோரை மடக்கி பிடித்தனர். மேலும் அவர்கள் திருடிச் சென்ற 9 பவுன் தாலி சங்கிலி, வழிப்பறி சம்பவத்திற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம், செல்போன், கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வழிப்பறி சம்பவம் நடந்து 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளையும் திருடிச் சென்ற பொருட்களையும் கண்டுபிடித்து கைது செய்த தனிப்படை போலீசாரை காவல்துறை அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர்.